நாளைய தலைமுறைக்கும் திருக்குறள் என்று ஏன் இதற்கு ஒரு தலைப்பை வைக்க வேண்டும் என்றால், நேற்றைய தலைமுறையும் திருக்குறளை படித்தது, இன்றைய தலைமுறையிலும் நாம் திருக்குறளை படித்துக் கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்குறள் வெளிவருகின்ற பொழுது 2000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் திருக்குறள் இந்த மனித சமூகத்தில் உலக மானுட இனத்தில் மிகப்பெரிய ஆளுகையை செலுத்திக் கொண்டிருக்கும் என்பதை யாரும் உணர்ந்திருக்க முடியாது, அறிந்திருக்க முடியாது. ஆனால் திருக்குறள் நித்தியமான ஒரு இலக்கியமாக, நிதர்சனமான ஒரு இலக்கியமாக, இன்றும் மனித சமூகத்திற்கு தேவையான இலக்கியமாக, இன்றும் நடைமுறை வாழ்வில் இருக்கின்ற சிக்கல்களுக்கு தீர்வுகளை தருகின்ற இலக்கியமாக அதனுடைய கருத்துக்களால் விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் அதுதான் திருக்குறளின் பெருமை.